Assalamu alaikum. Welcome back to my world. எல்லாரும் நல்லா இருக்கணும் கண்டிப்பா துஆ செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் என்டர்டெயின்மென்ட்டாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ரேண்டமான ஒரு vlog தான். சோ வீடியோக்குள்ள போலாம். மத்தியானம் லஞ்சுக்கு தான் வந்து குடல் வாங்கியிருந்தேன். ஸோ மாமனாருக்கு இன்னைக்கு லீவுன்றனால அவங்க லீவ் எப்பவும் எடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி எப்பயாச்சும் திடீர்னு எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து குடல் ஏதாவது இந்த மாதிரி நான்வெஜ் கண்டிப்பாக எடுத்துருவேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு குடல் வாங்கியிருந்தேன். ஸோ 2 குடலாக கேட்டிருந்தேன், கட் பண்ணியே வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து எப்பவும் கட் பண்ணி வாங்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் முழுசாக வாங்கினேன்னா எனக்கு கட் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடும்னு சொல்லுவேன், அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குவேன். ஸோ அதனால வந்து எப்பவும் முடிஞ்ச வரைக்கும் வந்து கட் பண்ணியே வாங்கிடுவேன். நீங்க நினைக்கலாம் கட் பண்ணிட்டோம்னா அதை கிளீன் பண்றது கஷ்டம், அந்த அளவுக்கு கிளீனா போயிருக்காது அப்படிலாம். ஆனா அந்த அளவுக்குலாம் ரொம்ப அழுக்கெல்லாம் இருக்காது. பெரிய குடல்ல முக்காசி பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளன்னு கிளீனா தான் இருக்கும். அது அவங்க கட் பண்ணி கொடுத்துறதுனால அது ஈஸியா இருக்கும். அப்படியே சின்ன சின்ன பீஸ் அங்கங்க இருந்தா ஒரு சின்ன பீஸ் இருந்தா நம்ம பார்த்து எடுக்கவும் அவ்வளோ ரொம்ப கஷ்டம் தெரியாது. அதுவே நம்ம பெருசா ஆகணும்னா வந்து கத்தி அருவாமனை அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு நினைக்க வெட்டி எடுத்துடலாம். நம்மளுக்கு எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிச்சன் தான், அதனால கீழே உட்காந்து அதை செய்யறது கூட கரெக்டான இடம் கிடையாது. அதனாலேயே மோஸ்ட்லி நான் வாங்கும் போதெல்லாம் வந்து கட் பண்ணியே வாங்கிடுவேன். குடல்லாம் ஒரு பெரிய சட்டியில போட்டுட்டு நல்லா தண்ணி நிறைய வச்சு ஒரு 5-6 தண்ணியில நல்லா பெனஞ்சு கழுவி எடுத்துருவேன். ஸோ தண்ணி வடிகிறதுக்கு அந்த ஓட்டச்சட்டியை வச்சு அதுலதான் தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருவேன். நல்லா ஒரு 5-6 தண்ணி கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு கை நிறைய வந்து உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூளும் சேர்த்து அதையும் நல்லா பெனஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருவேன். ஸோ உப்பு மஞ்சள் எல்லாம் போடுறதுனால அந்த மொச்ச வாசனெல்லாம் இல்லாம நல்லா கிளீனா கழுவி எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா தண்ணியில இன்னும் 2 வாட்டி அலசிட்டு, இது கழுவிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு சட்டியில வெண்ணியும் போட்டுருவேன். ஸோ 2 வாட்டி தண்ணியில நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெண்ணியும் ஊத்திட்டு நல்லா வந்து கையை வச்சு நல்லா பெனஞ்சு கழுவி எடுத்து தண்ணியை ஃபுல்லா வடிய வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட மொச்ச வாசனையே இருக்காது. நல்லா கொஞ்ச நேரம் தண்ணி வடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குக்கர்ல போட்டுட்டு கொஞ்சமா உப்பு மஞ்சள் இஞ்சி போட்டு பேஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை வந்து தனியா வேக வச்சு எடுத்துக்க போறேன். ஸோ பொரிக்கவும் போறேன், அதுக்கப்புறம் வந்து குடல் ஆணமும் கொஞ்சம் காய்ச்ச போறேன். நல்லா ஒரு 3-4 விசில் வந்து ஃபுல் ஸ்டீம்ல வச்சுட்டு ஒரு 2-3 விசில் வந்து சிம்லேயே வச்சு வேக வச்சிருவேன். பக்கத்துலேயே வந்து குடல் ஆனத்துக்கும் சட்டியை வச்சுட்டேன், அப்புறம் குடல் பொரிக்கிறதுக்கும் அடுப்புல சட்டியை வச்சுட்டேன். ஸோ ரெண்டையும் வந்து ஒரே டைம்ல வந்து எல்லாமே அதுக்கு ஒரே மசாலா தான் சேர்க்க போறது. அதனால எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சனால 2 அட் டைம்ல வச்சிட்டோம்னு நினைக்கி அது வெந்து வரும், இது ரெடியாகவும் ஈஸியா இருக்கும். ஆனத்துக்கு வந்து ஒரு 3-4 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு, அதே மாதிரி வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து குடல் பொரியலுக்கும் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அதையும் வதக்கிட்டேன். ஸோ 2த்துக்கும் இது வரைக்கும் ஒரே மாதிரி தான் மசாலா தூள், கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன். ஆனத்துக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். இது வந்து மீஷோல இருந்து நான் லேட்டஸ்டா வாங்கியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலா நான் வந்து வீடியோக்காக வாங்கல, நான் ஓன் யூஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி இதோட டிசைன் பிடிச்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோவே இப்போ போடுறேன். அப்புறம் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 4 செட் ஆஃப் ஜிம்கி. இது பார்க்கவே ரொம்ப இமேஜ்லேயே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனாலே நான் வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம். ஆக்சுவலாக நான் வந்து கோல்டு தான் போட்டுட்ருக்கேன், ஒரே கம்மல் தான் அப்படிதான் போட்டுட்டே இருக்கிறது. ஸோ எங்கேயாச்சும் போனோம்னா தான் ஒரு பெரிய கம்மல் போடுவேன். நம்ம வீட்டில் இருக்கும்போது அடிக்கடிக்கு மாற்றி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் வாங்கியிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் பீஸ். இது வந்து ஒரு 3 அடுக்குல ஜிம்கி மாதிரி இருக்குது. இது ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கவே கொஞ்சம் லென்த்தி நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஒன் வந்து சின்ன ஜிம்கி தான், ஆனால் ஹெட் வந்து வேற மாடல்ல இருந்துச்சு, ஒரு மாங்காய் ஷேப் மாடல்ல. இதுவுமே சூப்பரா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, டிசைனும் நல்லா இருந்துச்சு. கலருமே வந்து கொஞ்சம் கோல்டு மாதிரியே தான் இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி எல்லோ கோல்டுலாம் கிடையாது. ஸோ இது 3rd ஜிம்கி. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோவா சூட் ஆகாது, என் பொண்ணுக்கு வேணா சூட் ஆகும், அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் சின்ன ஜிம்கி தான். ஆனால் பார்க்க இதுவுமே ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் 4th ஜிம்கி. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெருசு, லென்த் வைஸில் கொஞ்சம் பெருசு. ஜிம்கியில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் லென்த்தில் இதுதான் கொஞ்சம் பெருசு.
இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 3 ஸ்டெப் வச்சு கீழே சின்னதா ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. குவாலிட்டி சூப்பர். இதோட ரேட்டும் இதோட பின்னும் நான் வந்து மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனத்துக்கு போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்ச குடல்ல வந்து பாதி பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதிய தண்ணியோட வந்து ஆனத்துல சேர்த்துட்டு இப்போ வந்து தேவையான அளவு மசாலா தூள், நம்ம கறிக்கு சேர்க்கிற மசாலா தூள் இருக்கும் இல்லையா வீட்டுல அரைச்சது, அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். குடல் பொரிக்கிறதுக்கும் இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து குடல் எடுத்து வச்ச குடலை சேர்த்துட்டு அதையும் கொஞ்ச நேரம் வதக்க விட்டுட்டேன். குடல் ஆனால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் ஒரு தேங்காய் வந்து நல்லா நைஸா அரைச்சி அதில் ஊற்றிட்டு அதையும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அதை வந்து துரு நாப்பில் எடுத்துட்டு இதை வந்து பொரிச்ச குடலோட சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது சேர்க்கறதுனால குடல் வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொரிக்கிறது. குடல் ஆனால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2-3 கத்திரிக்காய் வந்து பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுன்னா கத்திரிக்காய் வெந்துடும், குடலானமும் ரெடி ஆயிடும். அதே மாதிரி குடல் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அதுலேயே வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட்டு பரிமாற வேண்டியதான். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. மறுநாள் வந்து ஜெயினும் ஜாராக்கும் வந்து வேக்சினேஷன் போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுன்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் தான், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகல, நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறது. இதுக்கு முன்னாடி பெட் வளர்த்துட்டு இருக்கும் போது கூட எனக்கு வந்து வேக்சின் போடணும்லாம் தெரியாது, நாங்கள் வந்து போட்டது கிடையாது. இது பேஷன் கேட்டுன்றனால கொடுத்தவ வந்து கண்டிப்பாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி வேக்சின் போட்டுதான் ஆகணும், அப்புறம் டிவார்மிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து நாங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வந்தேன். உள்ள வந்தாலுமே ரொம்ப எனக்கே மலைப்பா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு. இப்போ பெட்டுக்காக இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா நீங்களும் பெட்ஸ் வளர்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா இங்க வந்து பாருங்க. உங்களுக்கு எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்கு. என்னால ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால இவங்களை சமாளிக்கவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. என்னால வீடியோ கூட அதிகமா எடுக்க முடியல. வேக்சின் போட்டு டிவார்மிங் மட்டும் தான் பண்ணோம். ஹேர் ஃபால்க்கு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. அப்போ போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது எங்க நாளைக்கு வேப்பேரி கவர்மெண்ட் பெட் ஹாஸ்பிட்டல் போட்டீங்கன்னா உங்களுக்கே கூகுள்ல வந்துடும். இங்க அவ்வளோ பெட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருந்தாங்க. நாய், பூனை எல்லாமே கூட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ பெரிய பெரிய நாயெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை. அந்த மாதிரியான நாயெல்லாம் இங்க பார்த்தேன். வேக்சின் போட்டதுனால 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுத்து அவங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. ஈவினிங் போல தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு, ஸோ ஸ்கூல் லீவ்ல இருக்கிறதுனால 2 பேரும் ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க, எங்கேயாவது கூட்டு போங்கன்ட்டு. சரி தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்கை வாக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து ஆம்பா ஸ்கை வாக் வந்து ஸ்கை 1 மாத்திட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஸ்கை வாக் இருக்கும்போது அடிக்கடி வந்திருக்கேன். பட் ஸ்கை 1 வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். அவுட் சைடும் இன்சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு போயிட்டோம். எதுவுமே ஷாப்பிங்லாம் பண்ண வரல. மேக்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை மட்டும் உள்ளே போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே மேல வந்து ஃபன் சிட்டி இருக்கு. பிள்ளைங்களை வந்து கொஞ்ச நேரம் விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு மேல ஃபன் சிட்டி கூட்டு போய் அங்க போய் பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா விளையாட விட்டுட்டோம். ஸோ சின்ன பெரிய பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா விளையாண்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். கீழே வந்து என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்லாம் வச்சிருக்காங்க சின்ன பிள்ளைங்க ஏறுறதுக்காக. ஸோ 2 பேரையும் அதில் ஏற்றி விட்டுருந்தா. கார்ல விளையாடி முடிச்சுட்டு பக்கத்துலயே வந்து 360 டிகிரி கேமராவும் இருக்கு. அதை பார்த்தவொடனே பௌசியாக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு, எனக்கு ஷூட் பண்ணணும்னு சொன்னா. சரி 4 பேரும் ஏற்றி விட்டாலும் ஒரே காசு தான், சிங்கிளாலாம் ஏறினாலும் ஒரே காசு தான். சரி 4 பிள்ளைங்களையும் ஏற்றி விட்டுட்டு அது ஒரு ஷூட் எடுத்துட்டோம். ஸோ ஜென்ஸ் இல்லாமல் நானும் என் தங்கச்சி மட்டும் தனியாக போடுறதுனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லேடிஸ்னாலே அவ்வளோதான் இல்லையா. ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக செலவு பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஜென்ஸ் கூட வந்தால் தான் அது
நம்மளா போனோம்னா ஐயோ இதுக்கு அவ்வளோவா அதுக்கு அவ்வளோவான்னு பார்த்துருவோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்துட்டு அங்கே சாப்பிட்றத விட வெளியே கீழே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கலாம், அங்கே இன்னும் சார்ஜ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பா மாலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, காஸ்ட்டும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கேட்ட மாதிரி ஆளுக்கு ஒரு பர்கர், அப்புறம் பீஸா, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பாப்கார்ன் சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் சேர்த்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அதுங்களையும் திருப்தியாக சாப்பிட வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடவும் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னதான் நம்ம வீட்டில் வகை வகையாக செஞ்சு கொடுத்தாலுமே வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வெளியே வந்து சாப்பிட்டாதான் அது ஒரு திருப்தியாக இருக்குது. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப திருப்தியாக நல்லபடியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.